என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண். அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது. அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்றேன், உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவரு மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல?